இந்த நாட்களிலும் கூட தேவன் நம்மோடு இருக்கும்போது என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் நடக்கும், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த கிரியை செய்வான் அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் போது அவரோட நம்ம பலத்த கிரியை செய்யலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட செய்தியுடைய தலைப்பு கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது என்ன நடக்கும் என்று பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் நம்ம எண்ணக்கூடாத காரியங்களும் நம்முடைய வாழ்வில் நடக்கும். நம்ம ஏசப்பா இந்த பூலோகத்தில் வந்திருக்கும் போது அநேக நோய்வாய்ப்பட்டவர்கள், சுகமானவர்கள், பிணியானைகள்லாம், பிணியிலிருந்து நோயிலிருந்தெல்லாம் சுகமாக்கப்பட்டவர்கள், முடுவர்கள்லாம் நடந்தார்கள். அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தவர் மூலமாக இந்த நாட்களிலும் கூட தேவன் நம்மோடு இருக்கும்போது என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் என்று பார்க்க போகிறோம். ஒரு 3 காரியத்தை மட்டும் இந்த நாட்களில் பார்க்க போகிறோம். முதலாவதாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று அநேகர் இடத்துல காணப்படுறது இந்த பயம். பயம் ஒரு எல்லா தீமைக்கும் வேறாய்க்குது. எது பார்த்தாலும் பயம், இருட்டை கண்டாலும் பயம், பகலை கண்டாலும் பயம், எது கண்டாலும் பயம். நம் மக்களுக்கு தேவன் என்று சொல்கிறார், நீங்க பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். 5 சீசர்களை பார்த்து சொன்னான், நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சமாதானம் என்று. எதுக்கு அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் என்றால் ஏசப்பாவை சிலுவையில் அறைந்து கொஞ்சி விட்டார்கள் அந்த யூத மக்கள். அப்படி கொஞ்சம் போட்டவுடனே இந்த சீசர்களை தேடி கொண்டிருந்தார்கள். எதுக்கு என்றால் இவர்களும் தேவனோடு இருந்தவர்கள் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். தேடிக்கொண்டிருந்த நேரத்திலும் இவர்கள் அறைக்குள்ள மறைஞ்சு கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்கள் நடுவில் உங்களுக்கு சமாதானம் என்ற அந்த பூட்டப்பட்ட வீட்டுகளும் தேவன் உங்களுக்கு சமாதானம் என்ற அந்த பயத்திலிருந்து அப்படி எல்லா சீசர்களும் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஏனென்றால் எங்களுடைய தேவன் எங்களோடு இருக்கிறான், ஏசப்பா எங்களோடு இருக்கிறார் என்று ஒரு நிச்சயம், ஒரு சமாதானம் அவர்களும் வந்ததுனால அந்த பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். இந்த வேதத்தில் கூட 365 தடவை சொல்லியிருக்கிறது பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லுகிறது. எப்படி என்றால் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தேவன் சொல்கிறார், பயப்படாதப்பா நான் உன்னோடனே இருக்கிறேன், பயப்படாதப்பா நான் உன்னோடனே இருக்கிறேன், எப்பொழுது உன்னோடனே இருக்கிறேன், சதா காலமும் நான் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்களோடு இருக்கும்போது எதுக்கு பயப்படுறேன்? இந்த கடல் சீற்றத்தை கண்டு எதுக்கு பயப்படுறேன்? இந்த வனாந்தரமான வாழ்க்கையை கண்டு எதுக்கு பயப்படுறேன் என்று தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அது இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வரும்போது தேவன் சொன்னார், நீங்கள் பயப்படாதீங்களா. அப்படியே அந்த வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்த அவர்கள் ஆகாரத்துக்கு மன்னாவை புஷித்தார்கள். மன்னா என்றால் தேவதூதர்கள்லாம் உண்ணும் அப்பம். அந்த அப்பத்தை அந்த மனுஷர்களுக்கு கொடுத்து போஷித்தான், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து போஷித்தான். அந்த கடல் போல பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நடுவிலும் தங்களுக்கென்று ஒரு வழியை தேவனை ஏற்படுத்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி அந்த அக்கறையில் கொண்டு சேர்த்தான். இந்த நாட்களில் கூட அந்த பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க தேவன் வல்லவர் ஆகிறான். எதை குறித்து பயமோ அந்த பயத்திலிருந்து இன்று தேவன் விடுதலையாக்க தேவன் வல்லவர் ஆகிறார். அந்த சாபத்தை குறித்தான், இல்ல வியாதியை குறித்தான், அந்த நோயினை கொண்டு விடுமா அப்படின்னு கூட இங்க பயந்து கொண்டிருக்கலாம். ஒரு நோயை குறித்து பயப்படலாம், சத்ருவை குறித்து பயப்படலாம், உறவினர் குறித்து பயப்படலாம். யாரை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருந்தாலும் தேவன் என்று சொல்கிறான், நீங்கள் பயத்திலிருந்து இந்த நாட்களே விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வேதவசனம் சொல்கிறது. அதன்படியே தேவன் உங்களோடு இருந்து வழிநடத்த தேவன் வல்லவராகிறார். 2வதாக பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6-7. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது.
அவன் பேதுருவை விழாவிலை தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. இப்பொழுது கூட கட்டுகள் அவிழ்க்கப்படும். தேவன் நம்மோடு இருக்கும்போது எல்லா கட்டுகள், எல்லா பாவ கட்டுகள், எல்லா சாப கட்டுகள், எல்லா மந்திரவாத கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும் என்று தேவன் சொல்கிறார். எப்பொழுது என்றால் தேவன் உங்களோடு இருக்கும்போது இந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும். நம் பேதுரு குறித்து பார்க்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில் அடைப்பட்டு இருக்கிறான். அந்த ராஜா அவன் சிறைச்சாலை அடைத்து கொண்டு இருக்கிறான். இப்பொழுது பேதுரு கைகளில் சங்கிலாம் கெட்டப்பட்டு இருக்கிறான். அவன் தப்பித்து போயிடக்கூடாது. பேதுரு நல்ல அயர்ந்து நித்திரை பண்ணிட்டு போது தேவ தூதன் உள்ள வருகிறான். பேதுருவே எழுந்திரு அப்படி சொல்லும் போது அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு இன்று தேவன் உங்களுக்கு சொல்லுகிறான், பாவத்திலிருந்து மகனே நீ அந்த பாவத்திலிருந்து எழும்பிரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பாவ கட்டுகள் கண்டிப்பா கலந்து ஓடும். எல்லா சாப கட்டுகள் நீ விடுதலையாக்கப்பட்டா என்று தேவன் சொல்லும் போது அந்த சாப கட்டுகளும் அவிழ்க்கப்படும். எல்லா மந்திர கிரியை என்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று தேவன் சொல்லும் போது அந்த கட்டுகளும் அவிழ்க்கப்படும். இன்று தேவன் உங்களோடு இருக்கும்போது எல்லா கட்டுகளிலும் உங்களை விடுவிக்கிற தேவன் வல்லவராகிறார். அந்த பேதுருவையும் விடுவித்தார், அந்த சிறைச்சாலையும் போட்டு கட்டுகளும் விடுவித்தார். எல்லா எந்த கட்டுகளும் இருக்கலாம். உங்களுக்கு சத்துருவான கெட்டி வைத்திருக்கலாம். இந்த பழக்கத்திலிருந்து நீங்க விடுவிக்கப்படாம இருக்கலாம். அந்த பழக்கத்துல நீங்க மூழ்கி போயிருக்கலாம். எல்லா பாவ பழக்கத்தை இதுல இருந்து என்னால விடுதலை ஆக முடியலையே, இதை எனக்கு கட்டி போட்டிருக்கேன். எல்லா சாப கட்டிலையும் நீங்க கட்டி போட்டிருக்கலாம். இன்னும் நீங்க எந்தெந்த சர்ச்சுக்கெல்லாம் போய் பார்த்துக்கலாம். இதுல எனக்கு விடுதலை கிடைக்காதா, இங்க எனக்கு விடுதலை கிடைக்காதா, இந்த கூட்டத்துல எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லலாம். ஆனா விடுதலை உங்கள் பக்கத்திலே உங்கள் அருகிலே தான் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் உங்களோடு இருக்கிறார். சதா காலங்களில் உங்களோடு இருக்கிற தேவன் உங்களை விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிற. நீங்கள் ஒன்னே செய்யணும், ஏசப்பா நீங்க எங்களோடு இருக்கு அப்படின்னு விசுவாசிச்சு என்னை இந்த கட்டுகளை இருந்து விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொல்லலாம். சிறைச்சாலையில அவன் துதித்து ஜெபிக்கும் போது அவர் கட்டுகள் எல்லாம் தானாக கதது. எல்லா சிறைச்சாலை கதவுகளும் திறவுண்டது. எல்லாருமே விடுதலையாக்கப்பட்டாங்க. இது எதனால்? துதித்ததினால் அந்த சிறைச்சாலை கதவுகளாம் திறக்கப்பட்டது. அந்த பூமியெல்லாம் அதிர்ந்தது. எதனால்? அந்த ஒரு துதியினால எல்லாமே முடியும். இன்றும் நீங்கள் துதித்து ஜெபிக்கும் போது எல்லா பாவக்கட்டுகளா இருந்தாலும் எந்த சாப கட்டுகளா இருந்தாலும் தேவன் உங்களை விடுவிக்க தேவன் வல்லவராகவே இருக்கிறார். இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 23-25. தானியேல் 3ஆம் அதிகாரம் 23-25. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி ஜூலை நடுவிலே விழுந்தார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் கூட தீங்கு உங்களை அணுகாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எங்களுக்கு என்பதை குறித்து உங்கள் நன்றாகவே தெரியும். அவர்கள் எரிகிற அக்கினி சூழலில் போடப்பட்ட நேரத்திலும் தேவன் அவர்களோடு இருந்ததினால் அந்த தீங்கு அவர்களை அணுகவில்லை. அந்த நெருப்பு கூட அவர்களை அணுகவில்லை. அந்த நெருப்பின் நடுவில் தான் தூக்கி போடப்பட்டார்கள். அந்த 7 மடங்கு அதிகரித்து அந்த நெருப்பில் தான் நடுவில் தான் தூக்கி போடப்பட்டார்கள். அந்த நடுவில் தேவன் அவர்களோடு உலாவி கொண்டிருந்தார். அந்த 25ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுது, நாம 3 பேரெல்லாம் தூக்கி போட்டோம், 4ஆம் யார் உலாவி கொண்டு இருக்கான்னு சொல்லும் போது அது தேவ சாயல் போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ராஜாவே சாட்சி கொடுக்கிறான், இவரோடு கூட தேவன் இருக்கிறான், இவனோடு கூட உலாவி கொண்டு இருக்கிறான் என்று சொல்லுகிறான். இன்று நாட்களிலும் உங்களுக்கு கூட தீங்கு எந்த நேரத்தில் இருந்தாலும், உங்களை சுற்றி உங்களுக்கு துன்பம் நேர்ந்தாலும், உங்களை சத்துரு உங்களை சுற்றிலும் குழியை தோண்டி போட்டிருந்தாலும், உங்களை சுற்றிலும் பஞ்சம் வியாதி எவ்வளவு வந்தாலும் தேவன் உங்களோடு இருக்கும்போது புறஜாதி மக்கள் சொல்லுவார்கள், இவனோடு கூட தேவன் இருக்கிறார், அதனால் இவனும் அசைக்கப்படவில்லை. கண்மலையாகி கிறிஸ்து இவனோடு இருக்கிறான், அதனால இவன் அசைக்கப்படவில்லை, இந்த பஞ்ச காலத்திலும் அசைக்கவில்லை அப்படின்னு அவன் சாட்சி கொடுப்பான். இந்த நேரத்திலும் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன். முதலாவது தேவன் சொன்னார், பயப்படாதே என்று சொன்னான். 2வது தேவன் சொன்னான், நீ கட்டுகள் என்று விடுதலையாக்கப்பட்டா என்று தேவன் சொன்னான். 3வது சொல்லுகிறான், தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது, தீங்கு உங்களை ஒருபோதும் அணுகார் என்று சொல்கிறார். அந்த துக்க நாட்கள் இந்த நாள் முதல் கொண்டு முடிந்து போயிடுச்சு என்று தேவன் சொல்லுகிறார்.
தீங்குனா எந்த தீங்கு, இந்த கொள்ளை நோயா இருக்கலாம், எந்த வியாதியா இருக்கலாம், எந்த சாபக்கட்டுகளா இருக்கலாம், எந்த தீங்கும் இந்த நாள் முதல் கொண்டு உங்களை அணுகாது. எல்லா தீங்கிலும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். எப்பொழுது தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லும் போது அந்த தீங்கிலும் இந்த நாட்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். தேவன் மறுபடியும் சொல்கிறார், நான் உங்களோடு இருக்கும் போது நீங்கள் என்னாலும் அதிசயங்கரமான காரியத்தை கேள்விப்படுவீர்கள் என்று சொல்கிறான். அவர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். அவர் நம்மோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். வேதவசனம் அப்படியாக சொல்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த கிரியை செய்வான் அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. அதன்படி தேவனை விசுவாசிக்கும் போது, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் போது அவரோட நம்ம பலத்த கிரியை செய்யலாம். தேவன் என்னென்ன கிரியெல்லாம் செய்தார், அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே நடந்தது. அவர் தொட்டு எல்லா குஷ்டரோகியும் சுத்தமானார்கள். அவர்கள் பேர் சொல்லும் போதெல்லாம் பிசாசுகள்லாம் ஓடுனது. அதே போல இன்று நீங்கள் போற இடத்துல எல்லாம் எல்லா பிசாசுகளும் ஓடும். எப்பொழுது தேவன் உங்களோடு இருக்கும்போது எல்லா வியாதியும் சுத்தமாகும். நீங்கள் கால் மிதித்த இடத்துல எல்லாம் உங்களோட தேசமாகும். வேதவசனம் அப்படிதான் சொல்லி, நீங்கள் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும் என்று. இது எப்பொழுது என்றால் தேவன் உங்களோடு இருக்கும்போது, மாறாத தேவன், மாறாத தகப்பன் உங்களோடு இருக்கும்போது, வேதவசனம் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறது. நான் சதா காலம் உங்களோடு இருக்கிறேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறான். அந்த வாக்குத்தத்தின்படியே நீங்க அதை பற்றி ஜெபிக்கும் போது, ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க சதா காலம் என்னோடு இருக்கேன்னு சொல்லிக்கிறீங்க. அதன்படி என்னோடு இருந்து இந்த கட்டுகள் எல்லாம் விடுவீங்க, இந்த பயத்திலிருந்து என்னை விடுவீங்க, இந்த தீங்கு என்னை அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று ஜெபிக்கும் போது எந்த தீங்கோ பயமோ எந்த கட்டுகளோ அது உங்களை அணுகாது. ஒரு விஷயம் கூட தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த செய்தியின்படி, இந்த செய்தியின் தலைப்புப்படி இனிமேல் உங்களுக்கு தீங்கு துக்கப்படுத்தாது, உங்களை எந்த பயமோ உங்களை அணுகாது என்று சொன்னீரப்பா. இது எப்படி என்றால் நான் உன்னுடனே இருக்கிறேன். இது எதனால் எங்கள் வாழ்வு நடக்குதப்பா. இது எங்களோடு இருக்கிறதுனால இந்த பயம் எங்களை அணுகாதப்பா. எந்த தீங்கும் எங்களை துக்கப்படுத்தாதப்பா. எந்த கிரியையும் எங்களை அணுக முடியாதப்பா. ஏனென்றால் நீர் எங்களோடு இந்த வழிநடத்தி கொண்டிருக்கிறப்பா. மாறாத தகப்பன் எங்களோடு இந்த வழிநடத்தி கொண்டிருக்கிறப்பா. எங்களோடு இந்த வழிநடத்த கிருபை செய்தக்காம நெஞ்சப்பா. நீர் எங்கள் மாறாத தகப்பனாய் எல்லா பஞ்ச காலத்திலும் எல்லா கொள்ளை நோய் நேரத்திலும் எங்களோடு இந்த வழிநடத்த கிருபை செய்தக்கா நெஞ்சப்பா. இந்த செய்தியை கேட்டவர்கள் யாவர்களும் ஆஸ்வதிக்கப்படும் ஜெபிக்கிறப்பா. இந்த செய்தி எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கின்ற கிருபை செய்தக்கா நெஞ்சப்பா. அந்த செய்தி கேட்டவர்கள் யாவரும் அதில் சத்தியத்தின்படி நடக்க கிருபை செய்தக்கா நெஞ்சப்பா. எல்லா பயத்திலிருந்து நீங்களாக்கி விடுவித்து விட்டதற்காக நெஞ்சப்பா. நீ சதா காலம் அவளோடு இந்த வழிநடத்த கிருபை செய்தக்கா நெஞ்சு. எங்க செப்பத்துக்கு நீர் ஆமிச்சோம் ஆமை நெஞ்சு பதில் தந்து விட்டதற்காக நெஞ்சு. எங்க செய்தியும் ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு நெஞ்சு. இயேசுவும் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.